வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம விளக்க தொகுப்புல தமிழ்நாட்டோட மிக முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அரசு முடிவுகள், ரேஷன் திட்டத்துல வரப்போற மாற்றங்கள், அப்புறம் வானிலை எச்சரிக்கைகள்னு உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுல இருக்கு. சோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம மெயினா 4 விஷயங்கள பத்தி பேச போறோம். 1 சமீபத்திய அதிரடி அரசு நடவடிக்கைகள். 2 ரேஷன் விநியோகத்துல வரப்போற மிகப்பெரிய மாற்றம். 3 விவசாயம் மற்றும் பென்ஷன் தொடர்பான மத்திய அரசு திட்டங்கள். 4 மிக முக்கியமான வானிலை எச்சரிக்கைகள். முதலாவதா அரசு நடவடிக்கைகள், குறிப்பா டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டதை பத்தி பார்க்கலாம். நம்ம புது முதலமைச்சர் திரு விஜய் அவங்க தலைமையிலான அரசு எடுத்திருக்கிற முதல் அதிரடி முடிவு இது. 2000 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இது சாதாரண தொகையே கிடையாது. இது முழுக்க முழுக்க மக்களோட வரி பணம். டான்ஜென்கோ, டிஎன்இபி போன்ற மின்சாரத்துறை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட முக்கியமான டெண்டர்களை ஒரே ராத்திரியில அதிரடியா ரத்து பண்ணிருக்காங்க. இவ்வளோ பெரிய தொகையை உள்ளடக்கிய இந்த டெண்டர்களை கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்க யோசிக்கலாம். விஷயம் என்னன்னா, கடந்த பிப்ரவரி மாசம் முந்தைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட இந்த டெண்டர்கள்ல உண்மையான செலவை விட மதிப்பீட்டு தொகை ரொம்ப அதிகமா இருக்குன்னு தொடர்ச்சியா புகார்கள் வந்திருக்கு. பொதுமக்களோட வரிப்பணம் வீணாக கூடாது, நிர்வாகத்துல முழுமையான வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த நடவடிக்கையை தற்போதைய அரசு எடுத்திருக்காங்க. இதுல எந்த அளவுக்கு வேகம் காட்டுறாங்கன்னு இதிலிருந்தே நமக்கு தெளிவா தெரியுது. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது, நம்ம எல்லாரையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய பொது விநியோக திட்டம், அதாவது நம்ம ரேஷன் சிஸ்டத்துல வரப்போற மாற்றங்களை பத்தி. ரேஷன் கடையில நாம பொதுவா ஃபேஸ் பண்ற 2 பெரிய பிரச்சனைகள் என்ன? ஒன்னு எடை குறைவா இருக்கும், இல்லைன்னா கலப்படம் இருக்கும். சரியா? இதுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகத்தான் பேக்கேஜ் விநியோகம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் பொருட்கள் எல்லாமே ஃபேக்டரியிலேயே கரெக்டான எடையில சீல் வைக்கப்பட்ட பேக்கெட்கள்ல அடைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட போகுது. அப்போ இடைத்தரகர்கள் பண்ற கலப்படம் முற்றிலுமா தடுக்கப்படும். சரி, எந்தெந்த பொருட்கள் இப்படி பாக்கெட்ல வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, துவரம் பருப்பு, சர்க்கரை, கோதுமை, அப்புறம் பாமாயில். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அரிசி மட்டும் இந்த பாக்கெட் சிஸ்டத்துல வராது. அரிசியை தவிர மத்த எல்லா அத்தியாவசிய பொருட்களுக்கும் இந்த திட்டம் ரொம்ப சீக்கிரமாவே அமலுக்கு வரப்போகுது. இது கண்டிப்பா நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லலாம். புது ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸ். அடுத்த 1-2 மாசத்துக்குள்ள புதிய ரேஷன் கார்டுகள் எல்லாமே பிரிண்ட் ஆகி நேரடியாக உங்க கைக்கே வந்துடும்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. சோ ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த இந்த வேலை இப்ப நல்லாவே ஸ்பீடப் ஆகியிருக்கு. அடுத்ததா பகுதி 3 விவசாயம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான மத்திய அரசின் திட்டங்கள் பத்தி பார்க்கலாம். அடல் பென்ஷன் யோஜனாவோட வளர்ச்சியை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்த திட்டத்துல 2025க்கு முன்னாடி வரைக்கும் சுமார் 7.61 கோடி பேர் இணைஞ்சிருந்தாங்க. ஆனா 2025-2026 நிதியாண்டுல இது அப்படியே 8.96 கோடியா எகிரி இருக்கு. ஒரே வருஷத்துல இவ்ளோ பெரிய ஜம்ப். மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு அமோக வரவேற்பு கிடைக்க அப்படி என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதற்கான விடை வெறும் 42 ரூபாய் தாங்க. ஆமாங்க, மாசம் வெறும் 42 ரூபாய் முதலீடு செஞ்சாலே போதும், உங்க வயசான காலத்துல மாசம் 5000 ரூபாய் வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும். ஒரு டீ சாப்பிடுற செலவை விட கம்மியான காசுல உங்க எதிர்காலத்துக்கு இவ்ளோ பெரிய கேரண்டி கிடைக்குதுன்னா எல்லாரும் இந்த திட்டத்துல சேரதான் செய்வாங்க இல்லையா? அதுதான் இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம். அப்படியே விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டம் பத்தி பார்த்தோம்னா, 4 மாசத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய்னு வருஷத்துக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக போகுது. ஆனா இந்த தொகை எந்த தடையும் இல்லாம உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரணும்னா, நீங்க உடனே ஒரு முக்கியமான வேலையை செய்யணும். உங்க ஆதார் கார்டை வச்சு EKYC வெரிஃபிகேஷனை முடிச்சிடுங்க. இதை பண்ணலன்னா அடுத்த பேமெண்ட் வர்றது ரொம்ப டிலே ஆகலாம், அல்லது வராமலே கூட போகலாம். அதனால உடனே முடிச்சிடுங்க. ஃபைனலா பகுதி 4 ரொம்பவே முக்கியமான அவசரமான வானிலை எச்சரிக்கைகளை பத்தி பார்க்க போறோம். நம்ம பிளான்களை மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கான அப்டேட்ஸ் இது. வங்கக்கடல் பகுதியில சுமார் 3.1 முதல் 4.5 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு வலுவான வளிமண்டல சுழற்சி உருவாகியிருக்கு. இதனால எந்தெந்த ஊர்ல எப்போ மழை வரும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மே 21ஆம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரியிலையும், 22ஆம் தேதி சேலம் தர்மபுரியிலையும், 23ஆம் தேதி வேலூர் மற்றும் திருச்சியிலையும் மழைக்கு வாய்ப்பிருக்கு. மே 24 மற்றும் 25 தேதிகள்ல ராணிப்பேட்டை, தேனி, அப்புறம் மே 26ஆம் தேதி மதுரை, ஈரோடுன்னு பல இடங்கள்ல பரவலான மழை பெய்ய போகுது. இது கூடவே மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்றும் வீசுன்னு சொல்லியிருக்காங்க. மரங்கள் முறியலாம், கரண்ட் கட் ஆகலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆனா இங்கதான் இயற்கையோட ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் சில மாவட்டங்கள்ல அடிச்சு ஊத்த போற மழையும் பலத்த காற்றும் இருக்கிற அதே நேரத்துல
மழை இல்லாத மத்த மாவட்டங்கள்ல வெயில் பிச்செடுக்க போகுது. குறிப்பா மதிய நேரங்கள்ல வழக்கத்தை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. உச்சக்கட்ட வெப்பாலை வீசுங்கிறதால வெளியில போறவங்க கொஞ்சம் கவனமா போங்க, நிறைய தண்ணி குடிங்க. சோ இன்னைக்கான விளக்க தொகுப்போட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிரடி டெண்டர் ரத்து, ரேஷன் பொருட்கள்ல வரப்போற சூப்பரான பேக்கேஜிங் சிஸ்டம், விவசாயிகளுக்கான கட்டாய இகேவைசி, அப்புறம் ஒரு பக்கம் புயல், இன்னொரு பக்கம் வெயில்னு மாநிலம் முழுக்க நடக்க போற பல விஷயங்களை பத்தி நாம ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க கண் முன்னாடி நடக்கிற இந்த நிர்வாக மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களை சமாளிக்க நீங்க எப்படி தயாராக போறீங்க? இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து அப்டேட் ஆயிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான விளக்க பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.